வீரமுட்டிகள் எதற்காக? ஹலோ ஃபோக்ஸ், நான் தான் கேவுக்குள். இந்த வீடியோவில் வீரமுட்டிகள் எதற்காகன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ராமலிங்க சோடேஸ்வரம்மனோட சக்தி சாமுண்டி ஜோதி வீரகுமார்கள் எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்க்காதவங்களாம் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. வீரமுட்டிக்கும் 3 கதைகள் இருக்கு. வீரமுட்டி இல்ல, வீரமுஷ்டி தான் சரியான வார்த்தை. அது காலப்போக்கில் தான் வீரமுட்டின்னு வந்துருச்சு. நான் ஃபர்ஸ்ட் கதை என்னன்னு சொல்றேன். ராமலிங்க சோடேஸ்வரம்மனோட பையனான வீரபத்ரன், தேவலர் மகரிஷி எப்படி மகன் போலவோ அதே போல வீரபத்ரனும் ஒரு விதத்துல மகன். தண்டகம் கூட வரும்ல, வீரபத்ரான் இன்னும் மகா. இது ஒரு வகையான கருத்து. ரெண்டாவது கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வஜ்ரமுஷ்டி தான் வீரமுட்டின்னு சொல்றாங்க. அதாவது வீரமுஷ்டி, வஜ்ரமுஷ்டி யாருன்னு பாத்தீங்கன்னா 5 அரக்கர்கள் இருக்காங்க. அதுல ஒரு அரக்கர் பேர் தான் வஜ்ரமுஷ்டி. அவரை வீரமுஷ்டின்னு சொல்றாங்க. இதுலயே 2 கருத்து இருக்கு. வஜ்ரமுஷ்டிய ஸ்ரீ ராமலிங்க சோடேஸ்வரம்மன் வஜ்ரமுஷ்டி அரக்கனுக்கு நல்ல புத்தி கொடுத்து நீ என்னோட பாதுகாவலா வான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமலிங்க சோடேஸ்வரம்மன் பண்டிகை அப்போ வீரமுட்டி எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, முன் காலத்துல அம்மா இருந்துட்டு தேவலர் மகரிஷிய அரக்கர்களை வதம் செஞ்சுட்டு எப்படி காப்பாத்தினாங்களோ அது நினைவுக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் வேகமா காப்பாத்தினாங்க. அது நினைவுக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் வீரமுஷ்டிகள்லாம் வேஷ போட்டு சவுண்டம பண்டிகையில கொண்டு வராங்க. இப்போ என் கதை, நான் 8th வரைக்குமே வீரமுட்டிக்கு பயந்துட்டு தான் நான் கோவில் பக்கமே போக மாட்டேன் பண்டிகை டைம்ல. அதனாலேயே கத்தி போடவே நான் 2022 தான் கத்துக்கிட்டேன். என் லைஃப்ல நான் எதனால இப்படி இருக்கேன்னா, அவங்கள பார்த்த முதல் சந்திப்பு வீரமுஷ்டியால தான். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க தாய்மாமா வீரமுட்டி வேஷம் போட்டு நான் துரத்துனாங்க. நான் அப்ப பயந்துட்டு ஒரு வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அதுதான் எங்களோட முதல் சந்திப்பு என் சாமாய் கிட்ட. ஐ மீன் ஸ்ரீ ராமலிங்க சோடேஸ்வரம்மன் சாமாய சொன்னேன். இந்த வீரமுட்டி வேஷம் போடுறவங்களும் சாதாரணமா இல்லைங்க, அதுவும் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் வீரகுமார்கள் தான் வேஷம் போடுறாங்க. அப்சராமேட் ஜோதி அப்போ நாங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு வீரமுட்டி என்னை கிராஸ் பண்ணி போனாங்க. அவங்க கண்ணை பார்த்துட்டு நானும் பயந்துட்டேன். அவங்களும் என்ன பயப்படுத்ததான் ரெடி ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் என்னை தனியா கூப்பிட்டு இந்த போட்டோ இந்த வீடியோல வரணும்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த போட்டோ. குழந்தைங்களாம் வீரமுட்டி பார்த்து பயப்படுவாங்க. ஆனா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்களே வீரமுட்டி வேஷம் போடுவாங்க. சக்தி சாமுண்டி ஜோதி இந்த 3 சாமாய்ஸும் கொலுமேடைக்கு போனதுக்கு அப்புறம் வீரமுட்டியெல்லாம் வீரகுமார்கள் அழகு செஞ்சு கூப்பிட்டு வருவாங்க பாருங்க. அது பார்க்கவே அவ்வளவு கோலாகலமா கண்கொள்ளா காட்சியா இருக்கும். வீரமுட்டி வேஷம் போடுறவங்களுக்கும் ட்ரைனிங் இருக்குங்க. நாங்க எப்படி வீரகுமார்கள்லாம் கத்தி போடுறப்ப பிராக்டிக்ஸ் தரமோ அதே மாதிரி வீரமுட்டிக்கும் ட்ரைனிங் தருவாங்க. ஏன்னா அந்த படுதாங்கிறது அவ்வளவு வெயிட்டா இருக்கும், சும்மா சாதாரணமாலாம் இருக்காது. அப்புறம் ஒண்ணுங்க, வீரமுட்டி யாரையும் பயப்படுத்தல, சின்ன குழந்தைங்க எல்லாத்தையும் பயத்தை தெளிவுபடுத்துறாங்க. தெளிவுபடுத்திட்டு பண்டார தூக்கிட்டு போவாங்க வீரமுட்டிங்க. வீரமுஷ்டிங்க வீரகுமார்களோட ஃபைட் பண்ணும்போது ஒரு கையில வால் பிடிச்சிட்டு ஒரு கையில கேடயம் பிடிச்சிட்டு படுதா யார் மேலேயும் படாம கீழே சுத்திட்டு, அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. அது எப்படி வேற மாதிரி. ஆனா இப்போ வரைக்கும் எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க பண்டிகைன்னு சொன்னா அந்த வீரமுட்டி வருமே அந்த பண்டிகையை தான் கேட்கறாங்க. அந்த சௌடேஸ்வரி அம்மனுக்கு வீரமுட்டிங்கிறது ஒரு அடையாளமா ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஃபோக்ஸ். சக்தி சாமாய், சாமுண்டி சாமாய், ஜோதி சாமாய், வீரகுமார்கள் எதற்காக, வீரமுட்டிகள் எதற்காகன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எல்லா வீடியோவும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்பெஷல்